Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. டெல்லியின் 77% தண்ணீர் தேவையை கங்கா நதியும் யமுனா நதியும் ஹிமாச்சல பிரதேசத்தின் பக்ரா நங்கல் அணையும் தீர்த்து வைக்கின்றன. இந்த ஆண்டு வட மாநிலங்களில் வரலாறு காணாத கோடை வெயில் மற்றும் போதிய மழையின்மை காரணமாக டெல்லி கடும் தண்ணீர் வறட்சியில் சிக்கியது. டெல்லி மக்கள் தண்ணீர் பஞ்சத்தில் தவிக்கின்றனர். டெல்லியை ஆளும் ஆம் ஆத்மி அரசு ஹரியானாவின் பாரதிய ஜனதா அரசு தண்ணீர் தராமல் டெல்லி மக்களை வஞ்சிக்கிறது என குற்றம் சாட்டியது. அண்டை மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், ஹரியானா போதிய தண்ணீர் வழங்க உத்தரவிடக் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் டெல்லி அரசு வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பிரசாந்த் குமார் மிஸ்ரா, பிரசன்ன வாரலே 137 கன அடி தண்ணீரை பக்ரா நங்கல் அணையில் இருந்து திறந்துவிட உத்தரவிட்டனர். கோடை காலத்தில் முறைப்படி தண்ணீர் தரும் ஹரியானா அரசும் தண்ணீர் விஷயத்தில் அரசியல் பேதமின்றி நடந்து கொள்ள வேண்டும் என நீதிபதிகள் அறிவுறுத்தியிருந்தனர். ஹரியானா அரசு சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் டெல்லிக்கு போதிய தண்ணீர் கொடுத்ததற்கான புள்ளி விவரங்களை கொடுத்தது. ஹிமாச்சல பிரதேசமும் கோர்ட் உத்தரவுப்படி தண்ணீர் திறந்துவிட்டதாக சொன்னது. ஆனாலும் டெல்லியில் தண்ணீர் பஞ்சம் தீரவில்லை. இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் பல்வேறு கேள்விகள் எழுப்பி டெல்லி அரசை கடுமையாக சாடினர். தண்ணீர் கிடைக்காமல் மக்கள் துன்பப்படுகின்றனர். டிவிக்களில் தினமும் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். எதற்காக தவறான தகவல்களை நீதிமன்றத்துக்கு தருகிறீர்கள்? ஹிமாச்சல பிரதேசத்திலிருந்து தண்ணீர் வருகிறது. அந்த தண்ணீர் எங்கே போகிறது? அதிகப்படியான நீர்க்கசிவும் தண்ணீர் மாஃபியாக்கள் பிரச்சனையும் தீரவில்லை. இந்த பிரச்சனைகளை தீர்க்க டெல்லி அரசு நடவடிக்கை எடுத்ததா என நீதிபதிகள் கேட்டனர். நீதிபதிகளின் கேள்விகளுக்கு டெல்லி அரசு வக்கீல் ஷாதன் ஃபராசட் பதிலளித்தார். தண்ணீர் கசிவை தடுக்க டெல்லி அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்றார். ஆனால் தண்ணீர் மாஃபியாக்கள் பற்றி எந்த விளக்கத்தையும் அவர் தரவில்லை. தண்ணீர் மாஃபியாக்கள் மீது டெல்லி அரசால் நடவடிக்கை எடுக்க முடியாவிட்டால் டெல்லி போலீசாரை நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவிடும் என நீதிபதிகள் தெரிவித்தனர்.